அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டெல்லி நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பு, பிரதமருடனான சந்திப்பு குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு மடல் எழுதியிருக்கிறார். டெல்லி பயணம் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்த விமர்சனங்களுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி தரும் விதமாக அந்த மடல் அமைந்திருக்கிறது. டெல்லி நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றது மற்றும் பிரதமருடனான சந்திப்பு குறித்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு மடல் எழுதியிருக்கிறார். டெல்லி பயணம் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்த விமர்சனங்களுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பதிலடி தரும் விதமாக திமுக தொண்டர்களுக்கு மடல் ஒன்றை எழுதியிருக்கிறார். டெல்லி நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றது தொடர்பாகவும் பிரதமருடன் சந்திப்பு தொடர்பாகவும் அந்த மடலில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியிருக்கிறார். டெல்லி பயணம் குறித்த அதிமுகவின் விமர்சனத்திற்கு பதிலடி தரும் விதமாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மடல் ஒன்றை திமுக தொண்டர்களுக்கு எழுதியிருக்கிறார். திமுக எப்போதும் எவருக்கும் அடிபணிவதில்லை என்றும் அதிமுகவை அடமானம் வைத்தவர் இபிஎஸ் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எழுதியிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்போம். பாண்டியராஜன், விரிவான தகவல்கள் என்ன? டெல்லி பயணம் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்த விமர்சனங்களுக்கு மு.க.ஸ்டாலின் பதிலடி கொடுத்திருக்கிறார். மேலும் திமுக தொண்டர்களுக்கு ஒரு கடிதம் ஒன்றையும் எழுதியிருக்கிறார். நம் உயிருடன் கலந்திருக்கும் தலைவர் கலைஞரின் அன்பு உடன்பிறப்புகளுக்கு உங்களில் ஒருவன் எழுதும் மதன் என்கின்ற தலைப்பில் அவர் எழுதக்கூடிய அந்த கடிதத்தில் இந்திய ஒன்றியத்தின் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் நடைபெற்ற மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தலைநகர் டெல்லிக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நான் செல்கிறேன் என்ற செய்தி வெளியானதுமே அரசியல் எதிரிகளின் அடிவயிற்றில் புலி கரைத்தது போன்று உணர்வு ஏற்பட்டு வழக்கம் போல வன்மத்தை வெளிப்படுத்தியதாக தொடங்கினார்கள் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இத்தனை ஆண்டுகளாக நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் இந்த முறை கலந்து கொள்வது ஏன் என்றும், டாஸ்மாக் விவகாரத்தில் அமலாக்கத்துறை நடத்திய ரெய்டுகளில் கிடைத்துள்ள ஆவணங்களால் எதிர்கொள்ளக்கூடிய நடவடிக்கைகளில் இருந்து தவிர்ப்பதற்காகத்தான் பிரதமர் மோடியை சந்திக்க முதலமைச்சர் செல்கிறார் என்றும், வெள்ளிக்கொடி ஏந்தி செல்கிறார் என்றும் கற்பனை சிறகுகளை பறக்கவிட்டு அலாதி இன்பம் அரசியல் எதிரிகள் என திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அவர் எழுதக்கூடிய அந்த மடலில் குறிப்பிட்டிருக்கிறார். திமுகவை பொறுத்தவரை இன்றல்ல நேற்றல்ல, அரை நூற்றாண்டுக்கு முன்பே பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். ஆதரவளிப்பதாக இருந்தாலும் எதிர்ப்பதாக இருந்தாலும் தன் நிலையில் உறுதியாக இருக்கும் இயக்கம் திமுக என்பது இந்தியாவில் பிரதமராக இருந்த இரும்பு பெண்மணியின் சொற்கள் என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். பிரதமர் வாஜ்பாய், பிரதமர் மன்மோகன் சிங் போன்ற பண்பட்ட அரசியல் தலைவர்களும் திமுகவின் நிலைப்பாட்டை நன்கு அறிந்தவர்கள் எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். இந்தியாவின் எதிர்கால வளர்ச்சி குறித்து மாநில முதலமைச்சர்களுடன் பிரதமர் ஆலோசிப்பதற்கான நிதி ஆயோக் கூட்டம் என்பதாலும் இந்தியாவின் வளர்ச்சியில் தமிழ்நாட்டின் பங்கு முக்கியமானதாக கடந்த 4 ஆண்டுகளாக திமுக ஆட்சியில் நிலைபெற்றிருப்பதாகவும், தமிழ்நாட்டு மக்களின் பிரதிநிதியாக மாநிலத்தின் முதலமைச்சராகவும் நான் அதில் பங்கேற்க தீர்மானித்தேன் எனவும் அதில் குறிப்பிட்டிருக்கிறார். ஏதேதோ அளந்து விட்டதை ரசித்தபடி டெல்லிக்கு புறப்பட்டேன் என அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். ஆனால் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் நடந்த கூட்டத்தில் பல மாநில முதலமைச்சர்களும் பங்கேற்ற நிலையில் அனைவரையும் அவர் வரவேற்றிட முதலமைச்சர்களுக்கும் பிரதமருக்கும் இயல்பான அளவினர் தான் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது நேற்று முன்னிறுத்தியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த எழுதுவதற்கான இடம் கொடுக்கப்பட்டது. அதையும் விமர்சனம் செய்து அதிமுகவினர் பேசிய நிலையில் அதற்கு பதிலளிக்கும் வகையில் அவர் பேசியிருக்கிறார். பாஜக ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் இத்தகைய பேரணியை நடத்தவில்லை என்றும், அதாவது இந்த போர் சூழ்நிலையின் போது அமைதி பேரணி ஒன்றை நடத்தினார்கள். அப்போது பாஜக ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் அது போன்ற பேரணியை நடத்தவில்லை, நீங்கள் மட்டுமே நடத்துகிறீர்கள் என்ற விமர்சனம் வந்தது. அதற்கு பதிலளிக்கும் வகையில் அவர் பேசியிருக்கிறார். திமுக அரசு ஏன் நடத்துகிறது என்று உள்நோக்கத்துடன் வைக்கப்பட்ட விமர்சனங்களை புறந்தள்ளி கூட்டணி கட்சியினர் பங்கேற்புடனும் முன்னாள் படை வீரர்கள், பல்வேறு அமைப்பினர் உள்ளிட்டவர்களுடன் சேர்ந்து பொதுமக்கள் பங்கேற்புடன் சேர்ந்து
இந்த அமைதி பேரணி என்பதை நடத்தியதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மிரட்டலுக்கு அடிபணிந்து கட்சியை அடமானம் வைக்கும் வழக்கம் நம்ம விமர்சனம் செய்பவர்களின் தனிப்பட்ட உரிமையாக இருக்கிறது எனவும் அவர் அதிமுகவினரை சாடியிருக்கிறார். குறிப்பாக மிரட்டலுக்கு அடிபணிந்து அதிமுக கட்சியை அடமானம் வைத்திருக்கிறது என்கின்ற வகையிலே திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்கள் தொண்டர்களுக்கு அந்த கடிதத்தை எழுதியிருக்கிறார். மாநில உரிமையே முதன்மையாக உள்ளது. அதில் எந்தவித சமரசமும் இன்றி நீதிமன்றத்தில் சட்ட போராட்டத்தை நடத்தி வெற்றி கண்டு வருகிறோம். அமலாக்கத்துறை, வருமானத்துறை, சிபிஐ போன்றவை திமுகவினரை குறிவைத்தது போல இந்தியாவில் வேறு எந்த கட்சியையும் குறிவைத்ததில்லை. அவற்றை துணிவுடன் எதிர்கொண்டு சட்ட ரீதியிலான போராட்டத்தின் மூலம்தான் வென்று வருகிறோமே தவிர எதிர்கட்சியை போல அடிமை சாசனம் எழுதி கொடுத்ததில்லை எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதுவும் அதிமுக ஆட்சியில் நடந்த டாஸ்மாக் முறைகேடுகள் தொடர்பான எஃப்ஐஆர்கள் சம்பந்தமாக அமலாக்கத்துறை நடத்திய ரெய்டுக்கும் திமுக ஏன் சமரசம் செய்ய வேண்டும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அமலாக்கத்துறையின் நடவடிக்கைகள் சட்ட மீறலானது என்பதை உச்சநீதிமன்ற கருத்துக்கள் மூலம் உறுதி செய்திருக்கிறோம் எனவும் அவர்கள் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். டெல்லி நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்றது தொடர்பாகவும் பிரதமருடனான சந்திப்பு தொடர்பாகவும் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக தொண்டர்களுக்கு மடல் ஒன்றை எழுதியிருக்கிறார். டெல்லி பயணம் குறித்து அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்வைத்த விமர்சனங்களுக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பதிலடி கொடுத்திருக்கிறார். இது தொடர்பான மேலும் தகவல்களை எமது செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்போம். பாண்டியராஜன், விரிவான தகவல்கள். நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்வதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் டெல்லி சென்றிருந்த நிலையில் அவர் குறித்து அதிமுகவினர் செய்த விமர்சனங்களுக்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் வகையில் திமுக தொண்டர்களுக்கு மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அதில் மிரட்டலுக்கு அடிபணிந்து கட்சியை அடமானம் வைக்கும் வழக்கம் நம்ம விமர்சனம் செய்பவர்களின் தனிப்பட்ட உரிமையாக இருக்கிறது என அதிமுகவை திட்டவட்டமாக சாடியிருக்கிறார். நமக்கோ மாநில உரிமையே முதன்மையானதாக உள்ளது. அதில் எவ்வித சமரசமும் இன்றி நீதிமன்றத்தில் சட்ட போராட்டத்தை நடத்தி வெற்றி கண்டு வருகிறோம். அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை, சிபிஐ போன்றவை திமுகவினரை குறிவைத்தது போல இந்தியாவில் வேறு எந்த கட்சியையும் குறிவைத்ததில்லை எனவும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அவற்றை துணிவுடனும் எதிர்கொண்டு சட்ட ரீதியிலான போராட்டத்தின் மூலம்தான் வென்று வருகிறோமே தவிர எதிர்கட்சியை போல அடிமை சாசனம் எழுதி கொடுக்கவில்லை என அவர் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக அதிமுக பாஜகவுடனான கூட்டணி அமைத்ததன் பிறகாக பாஜகவிற்கு அதிமுக தங்களை அடமானம் வைத்திருப்பதாக அவர் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அதிமுகவை அடிமை சாசனம் எழுதி கொடுத்த கட்சி எனவும் அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதுவும் அதிமுக ஆட்சியில் நடந்த டாஸ்மாக் முறைகேடுகள் தொடர்பான எஃப்ஐஆர்கள் சம்பந்தமாக அமலாக்கத்துறை நடத்திய ரைடுக்கு திமுக ஏன் சமரசம் செய்ய வேண்டும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அமலாக்கத்துறையின் நடவடிக்கைகள் சட்ட மீறலானவை என்பதையும் உச்சநீதிமன்ற கருத்துக்கள் மூலம் உறுதி செய்திருக்கும் அரசுதான் திமுக அரசு எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். எத்தனை முறை விளக்கம் அளித்தாலும் எதிரிகள் பழைய மாவையே புளிக்க அரைத்துக் கொண்டிருப்பார்கள் எனவும் திருந்தவோ வருந்தவோ மாட்டார்கள் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டு மக்கள் அவர்களை விரும்பவும் மாட்டார்கள். 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலும் திமுக ஆட்சியை தொடரும் எனவும் அந்த உறுதியை மக்களுக்கு அவர் தெரிவிப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். தேர்தல் களமும் மக்கள் பணியும் இணைந்துள்ள நிலையில் உடன்பிறப்புகளான உங்களை ஜூன் 1ஆம் தேதி மதுரையில் நடைபெறும் அந்த பொதுக்குழு கூட்டத்தில் சந்திக்க இருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.